Hello everyone, Madurai to Malaysia polama. Welcome back to my channel. பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு என்னோட ஃப்ரெண்ட் நமக்காக இந்த வீடியோல செஞ்சு காட்ட போறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை இப்ப பாப்போம். பச்சரிசி மாவு ஒரு சின்ன ஆளாக்கு அளவு, அதாவது இந்த ஆளாக்கு 1 கப் மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலா வரும். 3/4 கப் வெல்லம். வெல்லம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. அதுக்கப்புறம் மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த ரெசிபியை 2 விதமாக பண்ணலாம். தேங்காய் பூ போட்டு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் விடலாம். இந்த 2 மெத்தடுமே எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த பாசிப்பருப்பை அளவு தண்ணி வச்சு குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை பிசறணும். எந்த காரணம் கொண்டும் தண்ணியை ஊற்றி பிசையக்கூடாது. தண்ணி தெளித்து பிசைஞ்சாதான் நம்ம எதிர்பார்க்குற அந்த சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வரும். மாவு பிசையும் போது கொஞ்சம் தண்ணி தூக்கலாக விட்டால் நெலுன்னு ஆயிரும் மாவு அந்த பதத்தில் வந்துருச்சுன்னா கொழுக்கட்டை உருட்டுறதுக்கே வராது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து கையில் வச்சு உருண்டையாக இந்த மாதிரி 2 விரலை வச்சு நம்ம உருட்டினோன்னா ஈஸியாக எல்லா மாவுமே வேகமாக உருட்டிடலாம். இந்த ரெசிப்பியை புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, இல்லை உருட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை உருட்டினா கரெக்டாக வராதவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதே மாவை முறுக்குழக்கில் வச்சு நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். அந்த தண்ணியில் நீங்கள் டைரெக்டாக புழிஞ்சு விட்டு அதை நீங்கள் கரண்டி வச்சே கட் பண்ணி விடலாம். உலக்கில் புழிஞ்சு விடும்போது நீளமாக வரும். அதே இது கையில் நம்ம ஷேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். சில பேர் வீட்டில் இதே கொழுக்கட்டையை ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணுவாங்க. எல்லா மாவையும் இது மாதிரி திரட்டினதுக்கு அப்புறமா ஒரு அடி கனமான பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கொதிக்க விடணும். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம திரட்டி வச்சிருக்கிற கொழுக்கட்டையை உள்ளே போடணும். கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொழுக்கட்டையை உள்ளே போட்டால் அது கீழே ஒட்டிக்கிறோம். அப்படி இல்லைன்னா எல்லா மாவும் சேர்ந்து ஒன்றா திரண்டுரும். அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் போட்டு எஃபர்ட்டே வேஸ்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் பொறுத்து நல்ல மலன்னு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டையை உள்ளே போடணும். கொழுக்கட்டை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கரண்டியை வச்சு அடியில் இருந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். மேலாப்பில் மிக்ஸ் பண்ணால் எல்லா கொழுக்கட்டையும் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். டைம் எடுத்து கொதிக்க ஒரு கொழுக்கட்டையாக பிரிய ஆரம்பிச்சிடும். நம்ம அதை மெனக்கட்டு ரொம்ப போட்டு செப்பரேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல கொதி வந்த ஸ்டேஜில் கொழுக்கட்டைகள் எல்லாமே தனித்தனியாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை இந்த ஸ்டேஜில் அப்படின்னா கொதிக்கிற தண்ணியை நீங்கள் தேவையான அளவு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணியில் கையை நனைச்சிட்டு ஒரு கொழுக்கட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கணும். கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறம்தான் வெள்ளைப்பாகு ஊற்றணும். அதனால் கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கிற சமயத்திலே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை போட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி விடணும். ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. இந்த தண்ணி வெறுமனே அந்த வெல்லம் கரையிறதுக்கு மட்டும்தான். கம்பிப்பதம்லாம் வரணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா மெயினாக அந்த ஸ்டெப்பு நம்ம பண்ணுறது வெள்ளத்தில் இருக்கிற தூசியை வடிகட்டி எடுக்கிறதுக்கு தான். கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா இந்த பாகை உள்ளே ஊற்றணும். கொழுக்கட்டை வேகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டா அந்த ஸ்டேஜில் இருந்து கொழுக்கட்டை வேகாது. அப்படி இல்லைன்னா எல்லா கொழுக்கட்டையும் ஒன்று சேர்ந்து மொத்தமாக திரண்டுரும். வெள்ளைப்பாகு ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேக வச்ச பாசிப்பருப்பையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. எய்தர் துருவின தேங்காய் போடலாம், அப்படி இல்லைன்னா திக்கான கோகனட் மில்க் விடலாம். இந்த 2 மெத்தடுமே செஞ்சு காட்டுறதுக்காக இப்போது இந்த கொழுக்கட்டையை 2 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். வெள்ளைப்பாகு விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போது நம்ம பிரித்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் திக்கான தேங்காய் பால் விடுறோம். இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் பூவை உள்ளே தூவி விடுறோம்.
தேங்காய் பால் விட்டு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணி விட்டுறணும். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி தெரிஞ்சிரும். இப்போது நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ண மறந்துடாதீங்க. Meet you all soon in my next video. Thank you.